ஒரு வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 54வது வசனத்தையும் 68வது வசனத்தையும் வாசிக்கிறேன். 54வது வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து சேவகரோடு கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து அவரை கொலை செய்வதற்கு அழைத்து போவதற்கு முன்பதாக அந்த இரவு, முந்தைய நாள் இரவு அவர் கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறார். அதுல ஆண்டவர் நிறைய விஷயங்களை சீஷர்களோடு பேசுகிறார். அப்புறம் சொல்கிறார், நீ வந்து என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் இடரல் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லும்போது பேதுரு சொல்றார், நான் யார் இடரல் அடைந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவர், நான் இடரலை அடைய மாட்டேன். ஆண்டவர் அவருக்கு சொல்றது, நீ சேவல் புகிறதுக்கு 3 முறை, 2 தடவை சேவல் புகிறதுக்கு முன்னாடி நீ 3 முறை மறுதளிப்பாய் அப்படிங்கிறாரு. ஆனா பேதுரு சொல்றாரு, நான் உங்களை எங்கனாலும் ஃபாலோ பண்ணிட்டு வருவேன் ஆண்டவரே. சாவில் இன்னைக்கு நம்ம பாட்டு கேட்டோம்ல, எல்லா நேரத்திலும் நான் உங்களை பின்தொடர்வேன் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் உங்களை பின்தொடர்வேன் அப்படின்னு ஒரு சவாலா அவர் சொல்றாரு. இந்த சூழ்நிலையில தான் இயேசுவை அழைத்து கொண்டு பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்கிறார்கள். பேதுருவும் தான் சொன்னதுபடியே இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஃபாலோ பண்றாரு. வசனம் சொல்லுகிறது, பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்றானா, சென்று பிரதான ஆசாரனுடைய அரண்மனைக்குள் வந்து அங்க இருக்கிற சேவகரோடு உட்கார்ந்து அங்க இருக்கிற நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்படி குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் போது 67வது வசனத்துல, குளிர் காய்ந்து கொண்டிருந்த பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள வேலைக்காரிகளோ அப்படி சொல்றா. அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதளித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் போயிற்று. இன்னைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பு வந்து நிறைய பேர் வந்து வின்டர் சீசன்ல, பனி காலத்துல தான் வந்து சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இயேசு மரிக்கும் போது அந்த இடத்துல பயங்கர குளிரா இருந்திருக்கு. சோ குளிரா இருந்ததுனாலதான் அந்த இடத்துல அவன் நெருப்பண்டையில குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். காய்ந்து கொண்டிருக்கும் போது அவன் அந்த இடத்துல இயேசுவை மறுதளிக்கிறதுக்கான அது ஒரு சூழ்நிலையாய் மாறி விடுகிறது. இன்னைக்கு நம்ம பாருங்க, சில நேரத்துல நம்ம இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறதுனாலதான் நிறைய முறை நம்ம செய்யக்கூடாத காரியங்களை செஞ்சுட்டு வந்துடுறோம். நம்ம இருக்க வேண்டிய இடம் ரொம்ப முக்கியங்க. பேதுரு எங்க இருக்கிறான்னா, அங்க இருக்கிற பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில சேவகரோடு உட்கார்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அதான் அந்த இடத்துல அவன் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்னு, அந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல குளிரா இருக்கிறதுனால அவன் அந்த ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவனுக்கு பழக்கம் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க, அந்த இடத்துல போய் இருக்கிறான். சோ அந்த குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற இடத்துலதான் அவன் இயேசுவை மறுதளிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இன்னைக்கும் நம்ம லைஃப்ல அப்படிதாங்க. இன்னைக்கு நம்ம உலகத்துல நமக்கு இந்த அனல் தேவைப்படுகிறது. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா வார்ம்த், நமக்கு ஒரு அனல், நம்மளை வந்து கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுகிறது. நமக்கு அரவணைப்பு தேவைப்படுகிறது. நமக்கு நமக்கு சில சந்தோஷங்கள் தேவைப்படுகிறது. நமக்கு சில இடங்கள்ல சில மன அமைதி தேவைப்படும். ஆனா நம்ம எந்த இடத்துல அதை தேடி போகிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நமக்கு நம்ம சந்தோஷத்திற்காக, நம்முடைய கம்ஃபர்ட்டுக்காக, நம்முடைய காரியங்களுக்காக நம்ம யாரை தேடி போகிறோம், எதை தேடி போகிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பேதுரு அங்க இருக்கிற சேவகர்களோடு, உலகத்தோடு, நான் சொல்ல போனா ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல இதை பார்க்கணும்னா, அவனுக்கு இல்லாத ஒரு இடம், அவனுக்கான இடம் அது கிடையாது. உலக மனிதர்களோடு அங்க உலக அனலிலே அவன் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கும் நம்ம லைஃப்ல இன்னைக்கு இயேசுவை தாண்டி வேற ஒரு விஷயத்தை நம்ம தாண்டி தேடி ஓடிட்டு இருக்கிறோம். சோ எனக்கு இந்த ஒரு மனிதன் இருந்தா என் லைஃப் நல்லா இருக்கும், இல்ல இந்த இடத்துல நான் இருந்தா சந்தோஷமா இருப்பேன், இதுதான் என்ன கம்ஃபர்டபுளா வச்சுக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம உலக அனலிலே குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் அனலிலே, உலகத்தின் நெருப்புல நம்ம குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்ம பல முறை பாவங்களை செய்வதற்கும் ஆண்டவரை விட்டு கொடுப்பதற்கும் நேரிடுகிறது பாருங்க. சோ நம்ம ஆவியில அனலா இல்லாவிட்டால், ஆண்டவரை உண்மையா ஃபாலோ பண்ணல, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய ஒரு அழகான நான் உங்களுக்கு சொல்லித்தர ஒரு விஷயம் என்னன்னா, தயவு செய்து நம்ம கீழே விழுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. இந்த இடத்துல பேதுரு பயங்கரமா ஒரு சவாலை விட்டுட்டாரு, நான் ஆண்டவரை நான் எங்க வந்தாலும் உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். வாயில சொன்னாரே தவிர அவரால் அந்த இடத்துல நிக்க முடியல. இன்னைக்கு நம்ம வந்து நிறைய டைம் என்ன சொல்ல, இந்த குடிக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் எப்படி குடிகாரர்களாய் மாறினார்கள் என்றால், ஒரு நாள்ல சொல்லுவாங்க, நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு. ஒரு தடவை இந்த பாவத்தை செஞ்சு பாத்துறேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங், நல்லா வெளியே வந்துடுவேன், நான் எப்போ வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அப்ப வெளியே வந்துடுவேன் அப்படிம்பாங்க. ஒரு தடவை சும்மா குடிச்சு பார்க்கணும்னு ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு மொபைல் போன் அப்படிதான். ஒரு 5 நிமிஷம் நான் வந்து மொபைலை நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்கிறவங்க தான் இன்னைக்கு அதுல 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறோம். அப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு
நமக்கு ஒரு விஷயத்துல நம்ம விழுந்து போவோம்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்துல நம்ம போனா மாட்டிப்போம், நமக்கு அங்க நோ சொல்ல முடியாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துக்கு நம்ம போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகவும் அன்னைக்கு ஒரு புறஜாதிகளின் தேசமான விக்கிரகங்கள் நிறைந்த தேசமான பாபிலோன்ல இருந்தாங்க. அந்த 4 பேருக்கும் தேவனை விட்டு கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை வருகிறது. தானியேலை நீ ஜெபம் பண்ணலன்னா சிங்க கையில போடுவோங்கிறாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நீங்க சிலைய வணங்கலைன்னா உங்களை எரிகிற அக்னி சூளையில போடுவோம்னு சொல்றாங்க. ஆனா இந்த 4 பேரும் தேவனை விட்டு கொடுக்காமல் அந்த இடத்துல உறுதியா நின்னாங்க. இந்த 4 பேருக்கான அந்த 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 தைரியமும் அந்த விசுவாசமும் தேவன் மேல பற்றுதலும் இருந்ததுனாலதான் அவங்க அன்னைக்கு விட்டு கொடுக்கல. ஆனா பேதுருவால அப்படி நிக்க முடியல. இன்னைக்கு தானியேலை போலவும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போலவும் நம்மளால நிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துக்கு போறது வேண்டாம். நம்ம நிறைய பேர் இன்னைக்கு நம்மளா போய் விழுந்ததுதான் பாவங்கள். நான் பார்த்துப்பேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், நான் கேர்ஃபுல்லா இருந்துப்பேன், நான் மாட்டிக்க மாட்டேன், நான் எங்க போனாலும் நான் இதுல இருந்து மீண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் சில விஷயத்தை ட்ரை பண்ணி சில இடங்களுக்கு போய் சில நண்பர்களோடு போய் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போனார். எனவே இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்ல நான் என்ன பேச வந்தேன்னா, இன்னைக்கு உலக ஆசைகளை தேடியோ உலக இடத்துல இன்னைக்கு பேதுரு இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் அவன் இயேசுவை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஆனா அவருக்கு குளிர் காயறதுக்கு இந்த உலகம் தேவைப்படுகிறது. இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர் ஒரு டைம்ல என்ன ஆச்சுன்னா நெருப்பை பார்த்தோன்னே நெருப்பு பக்கத்துல போயிட்டாரு. இயேசுவோட கூட அவரால் ஃபாலோ பண்ண முடியல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான். இன்னைக்கு இயேசுவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றோம். ஆனா உலக ஆசைகள் உலக இச்சைகள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதுல போய் நம்ம குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறோம். அதுல போய் நம்ம சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். அதுல போய் நம்முடைய மன அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் பிசாசு ஈஸியா நம்மை வஞ்சித்து விடுகிறான், நம்மை பாவத்துல விழ வைக்கிறான், இயேசுவை மறுதலிக்க வைக்கிறான். இன்னைக்கு இன்னைக்கு அந்த அந்த இடத்துல உறுதியா இருக்கு. இயேசுவை ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். எந்த சூழ்நிலையிலும் அவரை பாத்தீங்கன்னா பேதுரு சொல்லி வசனம் சொல்லி அவன் தூரத்திலே அவனால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இயேசுவோடு நெருங்க முடியவில்லை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இயேசுவோடு நெருங்க இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் சொல்ல ஒண்ணு அனலாயிரு இல்ல குளிராயிரு, ரெண்டுக்கும் நடுவுல நிக்காத. இன்னைக்கு பேதுருவோட கூட வராதவங்க எல்லாம் அன்னைக்கு இயேசுவை மறுதலிக்கவே இல்லை பாருங்க. 12 சீசர்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் யூதாஸ் காரியத்தை விழுந்து மற்ற 10 சீசர்கள் இருக்கிறாங்க. அந்த 10 சீசர்களும் இயேசுவை மறுதலி பேதுருவை போல சபிக்கல. ஆனா பேதுரு மட்டும் தான் சபிச்சாரு. ஏன்னா தெரியுமா, பேதுரு இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம நடுவுல நிக்கிறார். இன்னைக்கு இதுதான் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைங்கிறது கிறிஸ்தவத்துல. இதுதான் ஒண்ணு ஆண்டவரோட பேரணும் இல்ல உலகத்தோட பேரணும். உலகமும் வேணும் ஆண்டவரும் வேணும் அப்படிங்கிற ஒரு நடு நிலைமையில இருக்கிறது ரொம்ப ஆபத்து. இன்னைக்கு நம்ம தப்பு கரெக்டுனா கரெக்ட், ரெண்டு நடுவுல இருக்கிறதுனாலதான் அது ரொம்ப மிகவும் ஆபத்தான ஒரு நிலையா இருக்கிறது. இயேசுவும் அதை தான் எச்சரிக்கிறார். ஒன்னு இங்க வாப்பா இல்லைன்னா உலகத்தோட பேர். எனக்கு இயேசுவும் வேணும் உலகம்ங்கிறவங்க வாழ்க்கையின் முடிவு ரொம்ப பரிதாகும். பேதுரு அப்படிதான் அந்த இடத்துல அந்த உலக உலக அனலுக்காக ஆசைப்பட்டு விழுந்து போயிட்டான். சிம்சனுடைய வாழ்க்கையும் அதே போலதான். அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வதற்காக உருவாக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா அவனுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா உலக பாசமும் தேவைப்பட்டுச்சு, உலக இச்சையும் தேவைப்பட்டுச்சு, உலக ஆசையும் தேவைப்பட்டுச்சு. அதனால ரெண்டு இடத்துல இருக்க முடியல. அதான் ஆண்டவர் தெளிவா சொல்ல, ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு இங்க இரு இல்ல அங்க இரு. வசனம் சொல்லி ஒருவனை பகைத்து ஒருத்தனை நேசிப்பானா. ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செஞ்சா ரெண்டு பேரையும் நேசிக்க முடியாது. ஒருத்தனை விட்டுட்டு ஒருத்தனை தான் நேசிக்கும். அப்போ உலகத்துக்கும் தேவனுக்கும் நம்மளால சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாது. இன்னைக்கு அந்த முடிவு எடுக்கிறது ஆண்டவர் நம்ம கையில கொடுத்துக்கிறார். ஒண்ணு தானியேலை போல உறுதியாய் என் ஜீவனே போனாலும் ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற ஒரு நிலையில இருக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, பேதுரு அந்த இடத்துல தன்னுடைய மாம்ச பலத்துல போய் நின்றுட்டு இந்த இடத்துல இயேசுவனால விட்டு கொடுக்காம இருக்க முடியல. இயேசுவை எனக்கு தெரியும் கூட சொல்ல முடியலங்க. இயேசுவை தெரியும் கூட சொல்ல முடியல. நான் இயேசுடைய சீசன்லாம் சொல்ல வேணாம், இயேசுக்கு நான் ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்ல வேணாம். ஏசப்பா எனக்கு தெரியும்னு கூட அவனால அந்த மனுஷனை நான் அறியேன் அப்படிங்கிறார். பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க நம்முடைய வாழ்க்கை. இதே போலதான் நம்ம இயேசுவை சில நேரத்துல வெளியே நம்ம இப்படிதான் ஈஸியா விட்டு கொடுத்து வந்துடுறோம் சில உலக மனிதர்களுக்காக, சில உலகம். ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு, ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஒண்ணு இயேசு வேணும்னா இயேசுவை ஃபாலோ பண்ணணும், இந்த உலகம் வேணும்னா அந்த உலகத்தோடு இணைந்து வாழணும். இன்னைக்கு இந்த உலகம் சவால் நிறைந்த உலகம் தாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா இயேசுங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியும்.
லாஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு. சஞ்சு சாம்சன், ஒரு கிறிஸ்டியன் பேரு சாம்சன், அவரு வின் பண்ணி வச்சாரு. முடிச்சுட்டு முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணாரு. அதுக்கு ஒவ்வொருத்தரும் இப்போ அவங்க இடத்துல மற்ற மதத்தினர்னா அவங்களால தைரியமா அவங்களுடைய கடவுளின் பெயரை சொல்ல முடியும். இந்த இடத்துல சஞ்சு சாம்சன் அந்த முழங்கால் போட்டதுக்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் பேசுகிறாங்க. அப்புறம் அந்த மனுஷனுக்கு வந்து இந்த உலகத்துல இயேசுவை எனக்கு தெரியும், இயேசு என்னுடைய தேவன், இந்த இயேசுதான் உண்மையான தேவன் அப்படிங்கிறது சொல்றதுதான் பெரிய பெரிய ஒரு டாஸ்க் இந்த உலகத்தில் மனிதர்கள் முன்பதாக. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறாரு. நீங்க இந்த உலகத்துக்கு முன்பதாக நீ என்ன விட்டு கொடுக்காம இருக்கிறீங்களா? இந்த உலகத்துக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை நேசிக்கிற ஆண்டவரை நீங்க சர்ச்சில் உட்காந்து எவ்வளவு வருஷம்னாலும் பண்ணலாம். சர்ச்சில் உட்காந்து நீங்க வந்து முழங்கால் போட்டு எவ்வளவு பிரேயர் பண்ணலாம். ஆனா உலகத்துக்கு முன்பதாக போகும்போது உங்களால இயேசு விட்டு கொடுக்காம இருக்க முடியுமா? உலகத்துல போய் நீங்க ஒரு மனிதனுக்கு முன்பதாக உலக மனுஷனுக்காக போய் நிற்கும் போது இயேசு எனக்கு போதும்னு உங்களால சொல்ல முடியுமா? இதுதான் இன்னைக்குள்ள சேலஞ்ச். இன்னைக்கு இந்த மனிதர்களுக்கு நம்ம இதுலதான் நிறைய டைம் தோற்று போகிறோம். இதுலதான் நம்முடைய மாயமாலம் வெளிப்படுகிறது. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல என்னுடைய வேலை போனா பரவாயில்ல, என்னுடைய என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டேன், இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமா இருக்கு. இல்லைங்க, நான் ஏதாவது ஒரு தேவைன்னா உலகத்துல தான் போய் நிக்க வேண்டி இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம்னா உலக மனுஷன்ட்ட தாங்க கையேந்த வேண்டி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இன்னைக்கு உலகம் அதுதாங்க சொல்லி கொடுக்குது. நீ அங்கே இருந்துக்கோ, இங்கே இருந்துக்கோ, நீ அங்கே இருந்துக்கோ, பொழைக்க தெரியாது. எப்படி நம்ம சொன்னோம்னா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, பொழைக்க தெரியாதவங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பொழைக்க தெரியலங்க, உலகத்திலேயே நம்ம என்ன வேணுமோ அதை எடுத்துக்கணும், அங்கே என்ன வேணுமோ எடுத்துக்கணும், இது கிடையாதுங்க. ஏன்னா தானியல் பிழைக்க தெரியாதவர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பிழைக்க தெரியாதவங்க. இன்னைக்கு என் நிமித்தமாக யாரெல்லாம் ஜீவனை விட்டுக் கொடுக்குறாங்களோ அவன் ஜீவனை பெற்றுக்கொள்வான்னு சொல்கிறார். என் நிமித்தம் எதை விட்டு கொடுத்தாலும் அவன் நூறத்தனையாய் பெற்றுக்கொள்வான் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த பேதுருட்ட தான் ஆண்டவர் சொன்னார். பேதுரு கேட்ட கேள்விக்கு தான் பேதுருக்கு ஆன்சர் பண்ணார். ஆனா பேதுருவோட நிக்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நம்ம ஒரு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத ஒரு வெதுவெதுப்பான பெற்றவர்களா இருக்கிறோமா? உலகத்தை பார்த்தா உலகத்திட்ட சார்ந்திடுறோம். நம்ம உலக மனுஷன் வந்து ஒரு நம்மகிட்ட வந்து பேசினா அவன்கிட்ட நம்ம அவனுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசிக்கிறோம், அவனுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்றோம், அவனுக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், அவனுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடிக்கிறோம். இந்த ஒரு வாழ்க்கை வாழ்றோமா? இல்லைன்னா நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட், என்னானாலும் பரவாயில்ல, தானியலுக்கு இருந்தது போல, நான் என்னானாலும் பரவாயில்ல, என்னுடைய ஜெபத்தை நான் விட போகிறேன், என்னானாலும் பரவாயில்ல, இதை நான் செய்ய மாட்டேன், விக்கிரகங்களை வணங்க மாட்டேன், என் ஆண்டவர் எனக்கு அவரு தான், இப்படி நம்ம நிக்கிறோமா? இந்த முடிவை நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தருணத்துல இருக்கும். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மெசேஜ், இது ஒரு இன்ட்ரோடக்ஷனா மட்டும் நான் பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல ஓக் கல்ச்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓக் கல்ச்சர்னா நிறைய விதமான எந்த ஜனங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு கலாச்சாரம். அது எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவியை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா அவங்க செய்யற பாவத்தையும் சேர்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதுதான் அந்த ஓக் கல்ச்சருடைய கருத்து. இப்படி இந்த ஓக் கல்ச்சர் இருக்கும்போது அதே மாதிரி ஓக் சர்ச்சும் வந்துருச்சு. சபைகளிலுமே இதே போன்ற கருத்துக்கள் வந்துருச்சு. அவன் பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, அவன் செய்யற பாவத்தை வந்து நீ கண்டிக்க கூடாது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அவன் நீ காயப்படுத்திடாத, அவன் செஞ்ச பாவத்தை நீ சுட்டி காட்டிடாத, அவன் கஷ்டப்பட்டுருவான். ஸோ எல்லாரையும் சபை அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோடைய அந்த ஓக் கல்ச்சருடைய ஓக் சர்ச்சோடைய நோக்கம். அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு மோசமான ஒரு பாவத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அவனை ஆதரிச்சு கொண்டு போகணும். அவன் செய்யற தப்பை நம்ம வந்து ஒரு நாளும் நீ செய்யறது தப்புன்னு சொல்லிடக்கூடாது. இதுதான் அந்த ஓக் கல்ச்சருடைய அதோடைய சாராம்சம் அதுதான். அப்போ இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களுமே நம்ம வெளிநாட்டுலதான் அது இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டோம். இல்ல, இன்னைக்கு இந்த காலகட்டத்துல பெந்தைக்கோஸ்தே சபைகளிலும் அதே போன்ற காரியங்கள் இருக்கிறது. நம்ம வந்து பாவம்னே ஏதோ ஒரு விபச்சாரம் செய்யறவங்க தான் தப்பு, இந்த மாதிரி அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, இன்னைக்குமே ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் டு பாஸ்டர்ஸ் யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு பாஸ்டர் செய்யற தப்புன்னு ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, வெளியே காட்டிக்க மாட்டாங்க. எல்லாருடைய தப்பையும் நான் வந்து வெளியே சொல்லணும்னு நான் சொல்ல வரல. ஆனா வசனம் சொல்லுகிறது, உன் சகோதரன் ஒரு தப்பு பண்ணா அவன் தனிமையா இருக்கும்போது அவன்கிட்ட போய் நீ சொல்லு அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆனா இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? நானும் தப்பு பண்ணியிருக்கேன், அவனும் தப்பு பண்ணியிருக்கான், சோ அதை மறைச்சிருவோம். நம்ம நீனும் காட்டி கொடுக்காது, நானும் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம சபைகள் இருந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களும் அப்படிதான் இருக்கு. இல்லைங்க, நம்ம வந்து நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது, யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதே நேரத்துல எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சரி ஓகே நீ தப்பு சரியா பரவாயில்ல, அது நம்ம அவங்கள வந்து சொல்லி கொடுக்கணும். அவங்கள நம்ம அதுக்காக காட்டி கொடுக்க கூடாது, அதுக்காக அவர்களை வந்து மனம் நோக்கும்படி பேசவும் கூடாது. அதே நேரத்துல அந்த தப்பை நம்ம ஏத்துக்க கூடாது. இன்னைக்கு நம்ம உலகத்தோடு ஒன்றி வாழதான் ரொம்ப ட்ரை பண்றோம்.
உலகத்தோடு ஒன்றி வாழ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் ஓகேப்பா, உலகமே இந்த இதை கும்பிடுறாங்க, எல்லாரும் விழுந்து வணங்குறாங்க. சோ நம்மளும் அதே போற போக்குல நம்ம போவோம். நம்ம ஏன் டிஃப்ரெண்டா இருக்கணும்? நம்ம ஏன் டிஃப்ரெண்டா சோ எல்லாரும் கூட சேர்ந்து ஒரே மாதிரி பண்ணுவோம். அவங்களே இதை பண்றாங்க, நம்மளும் சேர்ந்து பண்ணுவோம். எனக்கு ஒரு லிமிட் இருக்குங்க. எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. எனக்கு இந்த வேதம் சொல்லாத ஒரு விஷயத்தை அது யார் சொன்னாலும் பரவாயில்ல, ஈவன் இந்த உலகத்துல உள்ள பெரிய பாஸ்டர் வந்து சொன்னாலும் பரவாயில்ல, வேதம் அதை அங்கீகரிக்கவில்லை என்றால் நாமும் அதை அங்கீகரிக்க கூடாது. இன்னைக்கு அப்படிதான் உலகத்தோடு ஒன்றி வாழ, உலகத்தின் அனல்ல குளிர்காய தான் நம்ம ஆசைப்படுறோம். சோ ஒரு மெஜாரிட்டியான பீப்புள் எங்க இருக்கிறாங்களோ அங்க ஃபாலோ பண்றோம். நீங்க சர்ச்ல அதே போலதான் நமக்கு தெரியாம சின்ன சின்ன காரியங்கள், வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் சபையில நடந்து கொண்டிருக்கிறது. நாமும் அதை அங்கீகரித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கோ அதை தப்பென்று சொல்வதற்கு ஆள் கிடையாது. அதோடு நம்ம இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தை போலவே நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அது ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. ஆண்டவர் வந்து இது செய்யணும், இது செய்யக்கூடாதுங்கிற ஒரு வரையறையை வைத்திருக்கிறார். கடலுக்கு ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். இன்னைக்கு எல்லையே இல்லைன்னா என்ன ஆகும்னு யோசிப்பாங்க. ஒரு பவுண்டரி இல்ல அப்படின்னு என்ன ஆகும்னா சமுதாயம் சீர்குலைந்து போகும். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், இவ்வளவு ஊழியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாத்தையும் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகத்துல ஒழுங்கு இருக்காது. இந்த உலகம் இயேசுவை போல மாற முடியாது. எனவே சோ நீங்க இந்த உலகத்தோடு குளிர் காய வேண்டும், உலகத்தை போல நானும் இருக்க வேண்டும் என்று யோசிக்காதீங்க. அந்த பேதுரு கூட குளிர் காய்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இயேசுவை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த இடத்துல குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல கூடியிருக்கிற எல்லாருக்குமே இயேசுவை கொல்லணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறான். அதே எண்ணத்தை உடையவர்களோடு கூட நாமளும் போய் இந்த உலகத்தின் அனல்ல போய் குளிர் காயக்கூடாது. இன்னைக்கு அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். உலக மனிதனோடு சேர்ந்து நாமும் இயேசுவை சிலுவையில இறந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களோடு சேர்ந்து நாமும் இயேசுவை சிலுவையில இறந்து கொண்டிருக்கிறோம். அவன் இறந்தா கூட பரவாயில்லங்க, நம்ம அறையும் போது அது இயேசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் இயேசுவை குட்டினாங்க, துப்புனாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா பேதுரு மறுதளிக்கும் போது மட்டும் இயேசு திரும்பி பார்த்தார் பேதுரு. மத்த யார்ட்டையும் கேட்கல, மத்த யாரையும் அவர் பண்ணதை கண்டுக்கவே இல்லை. ஆனா பேதுரு தன்னை மறுதளிக்கும் போது வசனம் சொல்கிறது இயேசு பேதுருவை பார்த்தாராம். அந்த பார்வையிலேயே பேதுரு மனம் கசந்து அழுதான் என்று வசனம் இருக்கு. அப்ப என்னன்னா அவர் அந்த பார்வை எப்படி இருந்திருக்கும்? அந்த பார்வையிலே நீயுமா பேதுருவே, நீயும் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வை இருந்ததுனால இந்த பார்வையில வேதனை இருந்திருக்கும். இந்த பார்வையில நீயும் சேர்ந்து என்னை விட்டு கொடுத்துட்டே பேதுருவே, நான் உன்னை எவ்வளவு முதன்மையான சீசனா வச்சிருந்தேன் அப்படிங்கிற ஒரு வேதனை நிறைந்த அந்த பார்வையா இருந்திருக்கும். இந்த உலகத்துல எல்லாரும் இயேசுவை நம்ம கீழே போட்டு தள்ளி கொண்டிருக்கும் போது நாமும் அவர்களோடு சேர்ந்து நம்மளும் சேர்ந்து இயேசுவை மட்டுப்படுத்தக்கூடாது. இந்த உலகம் பல விதத்துல இயேசுவை மட்டுப்படுத்துகிறது. அவரை அறிந்தவர்களாக நாமும் அதில் அவர்களோடு பங்காளிகளா இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நம்ம குளிர் காயக்கூடாது. இன்னைக்கு வசனம் குளிர் காயதுன்னு நான் சொல்றேன். ஒரு பாவம் நிறைந்த இடத்துல மனிதர்கள் நிற்கும் போது, அந்த இடத்துல நம்ம போய் நிற்கும் போது ஆண்டவர் கருத்துல வேதனைப்படுவார். நீயுமா மற்றொரு செயல்கள் அதே பாவத்தை நம்மளும் செய்யும் போது ஆண்டவர் நம்ம பார்த்து நீ இதே இதை சரியா, நீயும் என்ன மறுபடியும் சிலுவையில அறையிறியா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகத்தை பிரியப்படுத்த வாழ போறீங்களா, இல்ல இயேசுவை பிரியப்படுத்த வாழ போறீங்களா? இந்த உலக ஆசை உங்களுக்கு வேணுமா, உலக பாசம் உங்களுக்கு வேணுமா, இல்ல உலகத்துல தருகிற ஆஃபர்ஸ் உங்களுக்கு வேணுமா, இந்த இயேசுவோடு கூட அதுல அந்த அவரை பின்தொடருகிற அந்த பயணம் உங்களுக்கு வேணும்ன்றது நம்ம தான் முடிவெடுக்கணும். இன்னைக்கு இயேசுவை எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இயேசுவை ஃபாலோ பண்றது ஈஸி கிடையாது. அவர் சொல்ற இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க முயற்சி பண்ணுங்கிறாரு. கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமா இருக்கும். அப்போ இயேசுவை ஃபாலோ பண்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கு நம்ம பல தியாகங்களை பண்ண வேண்டியிருக்கும். பல இடங்களிலே நம்ம நஷ்டப்பட வேண்டியிருக்கும். பல இடங்களில் நம்ம விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். இயேசுவ இல்ல, உலகத்தை. நம்ம என்ன பண்றோம்னா இயேசு விட்டு கொடுக்கறதா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. உலகத்தை விட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வரல. அதனால இயேசுவை பேதுருவை போல ஈஸியா விட்டு கொடுத்து வந்தோம். இன்னைக்கு நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல கர்த்தருக்கு சித்தமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவருக்கு சித்தமானதே செய்வான் என்ற வசனம் இருக்குது. அதுதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் தானியேலும் பண்ணாங்க. நீங்க எவ்வளவு பாவம் நிறைந்த இடத்துல ஒருவேளை உங்களுக்கு வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்தது என்றால் அந்த இடத்துலயும் கர்த்தருக்கு உண்மையா இருக்கும். உங்களை சுற்றி எல்லாரும் தப்பு பண்றாங்கிறதுக்காக நீங்க அந்த தப்பு பண்ணாதீங்க. எல்லாரும் விழுந்து போறாங்கங்க, எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்கங்க, ஆனா நம்ம வாங்கக்கூடாதுங்க. எல்லாரும் இந்த விஷயத்த செய்யறாங்கங்க, நான் செய்ய மாட்டேங்க. நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம். மற்றவர்களை போல நம்ம நான் கூலா இருக்கிறேன்னு காட்டிக் கொள்கிறதுக்காக இன்னைக்கு யங் பீப்புள், அதாவது இளம் வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் செய்யற ஒரு தப்பு. நான் எல்லாரும் கூட நான் ரொம்ப சகஜமா பழகுவேங்கிறத காட்டிக் கொள்வதற்காக நம்மளும் அவங்களே போல ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ தேடி கொண்டிருக்கிறோம். இல்லைங்க, நமக்கும் மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசம் வேணும்.
அவங்க கிண்டல் பண்ணட்டும், நம்ம அவங்களை ஏதோ பழைமைவாதின்னு சொல்லட்டும், என்ன வேணா சொல்லட்டும். ஆனா வசனம் சொல்லுகிறது, பேதுரு சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம், ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் நான் ஒன்றைக்கும் அடிமைப்படையில இருக்கிறேன். அப்போ இன்னைக்கு முடிவு எடுக்கிறது நம்ம கருத்துல இருக்குது. அந்த மெசேஜ் ரொம்ப ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. நீங்க இந்த உலக அனலிலை குளிர் காய்ந்து கொண்டிருக்கீங்களா? உலகத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்ல இயேசுக்காக எந்த சூழ்நிலையிலும் இயேசு விட்டு கொடுக்காம வாழ்றதுக்கு தயாரா இருக்கீங்கிறத நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நிறைய மெசேஜ் நம்ம கேட்கிறோம். ஜூம் மீட்டிங்களே கிட்டத்தட்ட வாரத்துக்கு சாயந்தரம் 7 மெசேஜ், காலையில 5 மெசேஜ், 12 மெசேஜ், இதை தாண்டி சண்டே சர்வீஸ்ல மெசேஜ், பாஸ்டிங் பிரேயர்ல மெசேஜ், எத்தனையோ மெசேஜை கேட்கிறோம். மெசேஜை கேட்கறது முக்கியம் கிடையாது. இந்த உலகத்துக்கு சவாலாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். உங்களை பாக்குற இந்த உலகத்துக்கு நீங்க ஒரு சவாலா இருக்கணுங்க. இவங்க என்ன சொன்னாலும் இவங்க நம்ம மாற்ற முடியாது. இவங்க இப்படிதான், தானியல் இப்படிதான். தானியல் 3 வேளை ஜெபம் பண்ணதான் செய்வாரு. தானியல் சர்ச்சுக்கு போகதான் செய்வாரு. தானியல் தன்னுடைய காரியத்துல உண்மையாதான் இருப்பாரு. இவர் பொய் சொல்ல மாட்டாரு, ஒரு லஞ்சம் வாங்க மாட்டாரு. இந்த ஒரு பேரை நம்ம வாங்கணும். என்னென்ன பாவம் இருக்கோ அதெல்லாம் நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோங்கிற ஒரு பேரை வாங்கணும். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் உலகம். இன்னைக்கு இயேசுவை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு உலக அனலிலே போய் குளிர் காய்ந்து கொண்டிருந்தால் இயேசுவை நம்ம அந்த இடத்துல மறுதளிக்கிறோம், இயேசுவை விட்டு கொடுக்கிறோம். அதுக்கு அவரை ஃபாலோ பண்ணாம இருக்கிறதே பெட்டர். எனவே நம்ம ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா உலகத்தின் பின்னாடி நம்ம போகக்கூடாது, உலக அனலிலே நம்ம குளிர் காயக்கூடாது. இயேசுவோடு கூட சேர்ந்து மறிக்க வேண்டியதா இருந்தாலும் கூட அதையும் செய்வதற்கு ஆயத்தமா இருந்தால் மட்டும்தான் இயேசுவை நம்ம கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியும். எனவே சேலஞ்சை நான் முன்னாடி வைக்கிறேன். அதை நீங்க அக்செப்ட் பண்றது கையில இருக்குது. இன்னைக்கு இயேசுக்காக எல்லாவற்றையும் நம்ம பாடினது போல வெற்றியோ தோல்வியோ, இன்பமோ துன்பமோ, இயேசுவை பின்தொடர்வதற்கு ஆயத்தமா இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிற நிமித்தமாக எதையாவது விட்டுட்டு வந்தீங்கன்னா அதற்கேற்ற பலன் உங்களுக்கு உண்டு. ஒரு அழகான ஒரு பழைய பாட்டு உண்டு. கிறிஸ்துவின் நிமித்தம் இறந்தவர்கள் எவரும் தரித்திரர் ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் நஷ்டம் அடைந்தோர் கஷ்டப்பட்டதில்லை. ஆண்டோருக்காக இறந்தவர்கள் யாரும் கெட்டு போனதா சரித்திரம் கிடையாது. நிச்சயமாக அவருடைய பேர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும், இந்த உலகத்தின் வரலாற்றிலும் எழுதப்பட்டிருக்கிறோம். எனவே இயேசுவை ஃபாலோ பண்றதுக்கு தயங்காதீங்க. உலகம்லாம் ஒரு சைடு போனா நம்ம இன்னொரு சைடு போனோம். உலகத்தை பார்த்து உலகத்தோடு ஒன்றி வாழணும்னு ஆசைப்படாதீங்க. கர்த்தருக்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக.